ஏசாயா 53:12 தொடர்ந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து என்று வருகிறது. எபிரேயர் 1:3 இப்படி சொல்கிறது. தேவன் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். கிறிஸ்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆதி முதல் கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்தார். ஆதி முதல் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். அப்படிப்பட்டவர் தம்மாலே தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி கிறிஸ்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். கிறிஸ்து அநேகருடைய பாவத்தை சுமந்து என்பதற்கான நிழலாட்டமான ஒரு முன் அடையாளம் ஏசாயாவினுடைய சொந்த வாழ்க்கையிலும் நடந்தது. ஏசாயா 6:1 உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்று தொடங்குகிறது. அந்த வருஷத்தில் ஏசாயா ஒரு பரலோக தரிசனத்தை காண்கிறார். ஏசாயா அரச வம்சத்தை சேர்ந்தவர். அவர் பெற்ற தீர்க்க தரிசன அழைப்பை ஏசாயா 6 விளக்குகிறது. பரலோக ஆலோசனை சங்கம், சேராபின்கள் சூழ்ந்த ஆண்டவரின் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை ஏசாயா தரிசிக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என சேராபீன்களுடைய சத்தத்தையும் கேட்கின்றார். ஏசாயா, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று ஏசாயா சொல்லுகிறார். அப்பொழுது பலிபீடத்தில் இருந்து குரட்டால் ஒரு நெருப்பு தழலை ஒரு சேராபின் எடுத்து வந்து ஏசாயாவின் வாயை தொட்டு, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஏசாயா, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான் என்ற பிதாவின் ஏக்க குரலை கேட்கின்றார். ஏசாயா அதற்கு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அப்படியாக அவருடைய தீர்க்க தரிசன வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. இங்கே நாம் பார்க்க முடியும், உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே பரலோக ஆலோசனை சங்கத்தில் உன்னதமானவராகிய பிதா மனுக்குலம் தன்னுடன் ஒப்புரவாகும்படி யாரை நான் அனுப்புவேன், என் காரியம் ஆகும்படி யார் போவார் என்ற ஒரு ஏக்க குரலை அங்கே எழுப்புகிறார். சங்கீதம் 40:6, எபிரேயர் 10:5 கிறிஸ்து அந்த நேரத்திலே இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி அவரும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏசாயாவின் வாயை பலிபீட அக்கினி தழல் சுத்திகரித்தது. இயேசு தான் ஏற்றுக்கொண்ட அந்த சரீரத்திலே அவர் செய்யாத, ஆனால் மனுக்குலம் அனைத்தும் செய்கின்ற பாவங்கள் அந்த சரீரத்தின் மேல் விழுந்தபடியினாலே தேவ கோபாக்கினி அவரை சுட்டெடுத்தது. அவர் அந்த அக்கினிக்குள்ளாக இறங்குகிறார். உங்களுடைய என்னுடைய விசுவாசிக்கிற யாவருடைய பாவத்திலிருந்தும் நம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாக அந்த அக்கினிக்குள் கிறிஸ்து இறங்கினார். எனவேதான் மத்தேயு 3:11 கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஏசாயா 53 பதிவிடப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் இரட்டை தீர்க்க தரிசனங்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல் மூலம் நிறைவேறி முடிந்துவிட்டது. இது முதல் கட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஆகும். அடுத்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் வரப்போகும் உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மனந்திரும்பும், கிறிஸ்துவை மேசியா என்று அங்கீகரித்து கொள்ளும். இதனை சகரியா 12:10 அழகாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் 36, எரேமியா 31, சகரியா 12, 13, 14 அதிகாரங்களில் இக்கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர் ஏசாயா 53 அதிகாரத்தில் 4, 5, 6 சொல்லியிருக்கிறபடி மெய்யாகவே கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்று நமக்காக மரித்து உயிர்த்தவர் என்று இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதனை ரோமர் 11:26 இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அது சொல்லுகிறது. ஏசாயா 53 அதிகாரத்தின் 2ஆம் கட்ட தீர்க்க தரிசனங்கள் வருங்காலத்தில் எப்படியாக நிறைவேறும்.
இந்த இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய சொந்த ஜனம் என்பதை பல்வேறு காரணங்கள் மூலமாக நாம் நன்றாக அறியலாம். ஏறக்குறைய 226 நோபல் பரிசுகளை யூதர்கள், மொத்த நோபல் பரிசுகளில் 20 விழுக்காடு யூதர்களே பெற்றிருக்கின்றார்கள். இந்த இஸ்ரவேல் தேசம் மிகச்சிறிய ஒரு நிலப்பரப்பு, நம்முடைய ஒரே சென்னை பட்டணத்தின் அளவுதான் அது இருக்கின்றது. ஆனாலும் இதில் மிக சிறந்த எல்லா விதமான தொழில் காரியங்கள், டெக்னிக்கல், அந்த விவசாய காரியங்கள் எல்லாமே மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனம், பாலைவன விவசாயம், கழிவுநீர், உப்பு நீர் இவற்றை மறுபடியும் நன்னீராக மாற்றுவது, அனைத்து விவசாய செயல்முறைகளும் தானியங்கிகள் மூலமாக செயல்படுத்துகிறது என்று உலகிலேயே இந்த விவசாயம், அங்கே இஸ்ரவேலின் விவசாய முறைகள் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. இஸ்ரவேலின் மண்ணை கூட தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். விலை உயர்ந்த சரும ஆரோக்கிய மருத்துவ பொருட்கள், முன்தாளிப்பட்டி போன்ற அழகு சாதன பொருட்கள், இப்படிப்பட்ட சிறப்பான மண்ணாக அந்த மண்ணை கூட தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதே போல் எண்ணெய் வகைகளில் மிக ஆரோக்கியமான ஒலிவ எண்ணெய் தருகின்ற ஒலிவ மரங்களை சாலை நெடுக நாங்கள் எருசலேம் போயிருந்த பொழுது பார்க்க முடிந்தது. அதே போல் பழக்கடைகளில் சர்க்கரை இல்லாத மாம்பழ வகைகள், சுகர் ஃப்ரீ மேங்கோ, இதையும் நாங்கள் பார்த்தோம். எனவே இப்படியாக உலகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள இஸ்ரவேல் தேசத்தை தேவன் மிகவும் சிறப்பான விதத்திலே, பிரமிக்கத்தக்க விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவர்களை தேடி வரும். ரோமர் 11:29 சொல்கிறது, தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவை. எனவே கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் ஒரு தேசமாக இஸ்ரவேல் மனந்திரும்பும் என்பதைத்தான் இந்த ஏசாயா 53வது அதிகாரம் சுட்டி காட்டுகிறது.